கல்யாணம் ஆற வரையும் கைய கால வச்சுட்டு அமைதியா இரு. ஒரு குறிப்பிட்ட பெண் வந்து ஒரு சின்ன வயசுல ஜாலியா, ஃப்ரீயா, சுதந்திரமா விளையாடிட்டு இருப்பா. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்ததுக்கப்புறம், "நீ ஏன் அந்த பையன் கூட பேசுற? ஏன் அங்க போற? எங்க இருந்து எங்க தாவுற? குரங்கு மாரி பண்ணாத. ஒரு இடத்துல உட்காரு. அடக்க ஒடுக்கமா இரு. கைய கால உடைச்சுக்கிட்டீன்னா, நாளைக்கு உன்ன எவன் கல்யாணம் பண்ணிட்டு போவான்?" என்ன கொந்தளிச்சாதீங்க என்ன பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டா. ஆமா, நீ யாரு? மாரிலாம் திட்டுறது எல்லாம் அவளோட கல்யாணம் வரைக்கும் தான். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னன்னா, அந்த அவ உடம்புல வந்து ஒரு ரைட்ஸ் இல்லாம போயிடுது. அதுதான் நிதர்சனம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இப்ப நம்ம டிவிஸ்ல பார்க்கலாம். இல்ல வந்து இந்த மிஸ் இண்டியா, மிஸ்டர் இண்டியா அதெல்லாம் பாருங்களேன். 0 சைஸ் ஒயிட்டா இருக்காங்களா, ஃபேரா இருக்காங்களா, ஒல்லியா இருக்காங்களா, அவங்கலாம் மிஸ் இண்டியாவும், வலிமையா நல்ல புஜங்களோட ஒரு தோளோட இருக்கிற ஆண மிஸ்டர் மெட்ராஸ்ன்னு சொல்றோம். இது ஏன் இப்படியே இந்த வழக்கத்திலே வருது? பெண்களோட உடலுக்கு வனப்பும், ஆண்களோட உடம்போட வலிமைய மட்டுமே ஏன் பெருமையா பேசுறாங்க? அப்படின்னு தான் புரிய மாட்டேங்குது. ஒரு ஆண விட ஒரு பெண்ணோட உடம்பு தான் பல இதுக்கு உட்படுத்தப்படுது. அதாவது அதாவது பருவம் ஏறினதுக்கப்புறம் பீரியட்ஸ்லேருந்து, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கர்ப்பம், பால் ஊட்டுறதுலேருந்து, சிசேரியன்லேருந்து, ப்ரீ மெனோபாஸ், போஸ்ட் மெனோபாஸ், அதுக்கப்புறம் அவங்களோட கர்ப்பப்பை கட்டி, அப்புறம் அப்பப்ப இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸு, அப்புறம் இந்த குடும்ப கட்டுப்பாடுக்காக எடுத்துக்கிற மாத்திரை, இந்த மாரி பல இது இருக்கு. அத முடியல முடியல பத்தியெல்லாம் நம்மளுக்கு கவலை இல்ல. பார்த்தோன்னே, "அட என்ன வெயிட் போட்ட மாரி இருக்கு? என்ன உங்க காலு ஒரு மாரி இருக்கு? ஏன் இப்படி கருத்து போயிட்டீங்க?" ஏன்னா பொண்ணுன்னா ஒண்ணு வெள்ளையா இருக்கணும், இல்லன்னா ஒல்லியா இருக்கணும், 0 சைஸ்ல இருக்கணும். நம்ம டெலிவிஷன்லயும் சரி, ஸ்டார்ட்டிங்லேருந்து அப்படியே ஒரு உருவகப்படுத்திட்டாங்க. ஆனா ஆண் வந்து வலிமையானவன், பெண்ண காக்க வேண்டியவன், பெண் வந்து மென்மையானவள், பூ போன்றவள் அப்படின்னு சொல்ற டைலாக்லாம் நல்லாருக்கும். ஆனா நம்ம உள்ளுக்குள்ள வாங்குற அடி நமக்கு தான் தெரியும். ஸோ யாரா இருந்தாலும் எடுத்தோனே குறை சொல்றதுக்கு ஆள் இருக்கே தவிர, ஒரு பெண்ணோட உடம்போட வலிமை எவ்வளோ முக்கியங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த பெண்கள்லாம் வலிமையே இல்லாதவங்க அப்படிங்கிறவங்கலாம் இந்த பளு தூக்குற பெண்களே ஒரு சாட்சி. ஸோ முறையான பயிற்சி எடுத்து நீங்களும் நல்லா ட்ரைனிங் போனா உங்களோட உடம்பையும் நீங்க வலிமையா மாத்திக்கலாம். ஆண் தான் வலிமையா இருக்கணும், பலத்தோட இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. நம்மள நம்மளே காப்பாத்திக்கிறதுக்கு அட்லீஸ்ட் நம்ம வலிமையா இருந்தா தான் அத நான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால ஜெயிக்க முடியும். உங்க உடம்பு ஸ்ட்ரென்த் அவங்கள விட உங்களுக்கு உடம்பு அதாவது நமக்கே தெரியும் இல்லையா? நம்ம உடம்புல எவ்வளோ சேஞ்சஸ் வருது, என்னென்னத்த பார்த்துட்டு இருக்கோம். நம்மள பார்த்துக்க ஒருத்தன் இல்லனாலும் நம்ம தான் நம்மள பார்த்துக்கணும்னு தெரியும். ஸோ யார் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு, நம்மளோட உடம்ப ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸ் குடுக்கணும் அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க.